ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ வீரபாகு, கூறுங்கள் இந்திரரே. என் மகன் ஜெயந்தனை சிறைப்பிடித்து வீரமகேந்திரபுரியில் சிறை வைத்திருக்கிறான் அந்த சூரபத்மன். உடனே வீரமகேந்திரபுரிக்கு சென்று என் மைந்தனை சந்தித்து நலமறிய வேண்டும். நானும் இந்திராணியும் அவன் நினைவில் வாடுவதாக நீ தெரிவிக்க வேண்டும் வீரபாகு. கவலை வேண்டாம். நான் இப்பொழுதே வீரமகேந்திரபுரிக்கு புறப்படுகிறேன். தங்கள் எண்ணத்தை ஜெயந்தனிடம் தெரிவித்து அவன் நலனையும் நான் அறிந்து வருகிறேன். போதுமா? மிக்க நன்றி வீரபாகு. நான் வருகிறேன். தம்பி வாதாபி, வெளியே வா. நான் இன்றோடு ஒழிந்தேன். என்னால் இங்கிருந்தே வீரமகேந்திரபுரிக்கு பறந்தே செல்ல முடியும். அண்ணா, 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 நம் சகோதரன் தாரகாசூரன். ஆம் சிங்கமுகா, தாரகாசுரன் நம்மை எல்லாம் தவிக்க விட்டு சென்று விட்டான். அண்ணா, நம் சகோதரனை கொன்றவனை ஏன் இன்னும் உயிரோடு விட்டு வைத்துள்ளீர்கள்? இப்போதே எனக்கு கட்டளை இடுங்கள். நம் தம்பியை கொன்றவனை நான் பழித்து இருக்கிறேன். நன்றாக உரைத்தாய் தம்பி. தாரகாசுரன் மரணித்ததை கேட்டு உன் ரத்தம் துடிப்பதைக் கண்டு நான் மகிழ்கிறேன். நம் சத்ருவை தேடி நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விளக்கிலே விழுந்த விட்டில் பூச்சியைப் போல் அவன் நம்மை தேடி வருவான். அதற்காகத்தான் உன்னை இங்கு வரவழைத்தேன். நம்மை தேடி வரும் அந்த சத்ரு யாரண்ணா? வேறு யார்? இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு இருக்கும் ஒரே எதிரி அந்த முருகன். சிங்கமுகா, அந்த முருகனின் பெயரை நான் கூறியதும் ஏன் மௌனம் காக்கிறாய்? அச்சத்தில் உன் உடல் நடுங்கிவிட்டதோ? அச்சமா? எனக்கா? அச்சம் என்றால்
ஏதென்று அறியாதவர்கள் நாம். பிறகு ஏன் அந்த முருகனின் பெயரை கேட்டவுடன் கோபம் தணிந்து விட்டது, வார்த்தை நின்று விட்டது? முருகன் நாம் வணங்கும் ஈசனின் மைந்தன். சிங்கமுகா, நம் சத்ருவின் தந்தையை குறித்து நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை எதிர்ப்பது அந்த ஈசனே ஆனாலும் அவனை எதிர்த்து நாம் யுத்தம் புரியத்தான் வேண்டும். இன்று தாரகாசுரனை கொன்றார்கள், நாளை உன்னையும் என்னையும் கொள்வார்கள். ஆகவே அந்த முருகன் மட்டுமே நமது ஒரே சத்ரு. புரிந்ததா? ஆமண்ணா, அவன் உயிர் பறிக்கும் யமனே ஆனாலும் நமக்கு அவன் சத்ருவே. சிங்கமுகா, நடந்து முடிந்ததை பற்றி யோசிக்க வேண்டாம். இனி நடக்கப் போவதை பற்றி சிந்திப்போம். இப்படியே ஒவ்வொரு முனிவராக கொன்று கொண்டிருந்தால் நம் ஆயுள் முழுவதும் இதே பணியை செய்து கொண்டிருக்க வேண்டியதுதான். ஆமாம் அண்ணா, இந்த பூலோகத்தில் சந்நியாசிகளுக்கும் சாமியார்களுக்கும் முனிவர்களுக்கும் பஞ்சமே இல்லை போல் இருக்கிறது. நாமும் கொன்று கொண்டே இருக்கிறோம், சந்நியாசிகளும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். என்னால் சமைத்து மாள முடியவில்லை. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அண்ணா, அதை எடுத்துக்கொண்டு போ. உன் பெயர் வீரபாகு என்று எனக்கு தெரியும். நீ முருகனின் 9 சேனாதிபதிகளில் ஒருவன் என்பதை நான் அறிவேன். நீ வரமுகாசூரனையும் வயாகிர வரதனையும் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் உன்னால் என்னை வெல்ல முடியாது. ஏனென்றால் நான் உன்னோடு யுத்தம் புரிய போவதில்லை. உன்னை கட்டி அணைத்துக் கொள்ளப் போகிறேன். முருகா, உன்னால் மட்டுமே என்னை காப்பாற்ற இயலும். முருகா சரணம், குமரா சரணம், கந்தா சரணம். என் தம்பி தாரகாசுரன் மரணித்த பிறகு யுத்தம் குறித்து விவாதிக்க இங்கு கூடியிருக்கிறோம். யுத்தத்தின் நிலைதான் என்ன? அரசே, 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 நடந்தது என்ன? விரைந்து கூறு. அரசே, ராஜமாதா சுரசையால் நியமிக்கப்பட்ட வீரர்களான வியாகரதாரன், காவாயாயன், பூலோகவக்ரன் ஆகியோர் யுத்தத்தில் கொல்லப்பட்டனர். யார் அவர்களையெல்லாம் கொன்றானோ அவன் அரசபையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அந்த வீரபாகு இங்கு வந்தே ஆக வேண்டும், கைதியாக. தந்தையே, நான் தங்களது கட்டளையை நிறைவேற்றுகிறேன். எனக்கு அனுமதி நல்குங்கள். வஜ்ரபாகு, நம் வீரர்களை கொன்றவனை நாம் சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும். ஆகவே அவனை உயிருடன் என் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்து. தங்களின் உத்தரவுப்படியே செய்கிறேன். நான் வருகிறேன். ஓம் நம சிவாய. சுவாமிகளே, வாருங்கள் வாருங்கள். உங்கள் அனைவருடைய வருகையால்
என் குடில் பெருமை பெற்று விட்டது முனிவர்களே. நீங்கள் நீராடிவிட்டு வாருங்கள். நான் அதற்குள் தாங்கள் புசிக்க விருந்தினை ஏற்பாடு செய்கிறேன். அப்படியே ஆகட்டும். அண்ணா, இவர்களிடம் நம் மாட்டு விருந்து கதையெல்லாம் செல்லுபடி ஆகாதே. இவர்கள் சைவம் போல் தெரிகிறதே. எனில் இப்பொழுது என்ன செய்வது? வீரபாகு, நீ எங்களின் 8 சேனை தலைவர்களை கொன்று விட்டாய். உன்னை இப்போதே இரும்புச் சங்கிலியால் பிணைத்து சிறை செய்கிறேன். நீ என்னை கைது செய்கிறாயா? நான் ஏற்கனவே 8 அசுரர்களை கொன்றுவிட்டேன். அடுத்த நபர் நீ என்று நினைக்கிறேன். உன்னால் என்னை நெருங்க முடியுமா? நான் யார் என்று தெரியுமா? நான் சூரபத்மனின் மைந்தன் வஜ்ரபாகு. நான் இப்போதே உன்னை கைது செய்து என் தந்தை சூரபத்மன் முன் நிறுத்துகிறேன். வீரர்களே, இவனை கைது செய்யுங்கள். ஒரே ஒரு முனிவன் மட்டும் தப்பித்து விட்டானே தம்பி. அண்ணா, அவன் எங்கே சென்று விட போகிறான்? இந்த காட்டில்தான் எங்காவது சுற்றி திரிந்து கொண்டிருப்பான். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. தந்தையே, தங்களின் கட்டளைப்படி இவனை நான் இரும்புச் சங்கிலியால் பிணைத்து இழுத்து வந்திருக்கிறேன். அடே, யாரடா நீ? நீதானே என் 8 வீரர்களை கொன்று குவித்தவன். சூரபத்மா, வாய் சம்பத்தில் அசுரர்கள் திறமைசாலிகள் என்பதை சரியாகத்தான் நிரூபித்து விட்டீர்கள். உன் மைந்தன் என்னை சங்கிலியால் பிணைத்து வந்தானா? நன்றாக என்னை பார்.
சூரபத்மா, நீ புரிந்த அதர்மங்களை இன்றோடு நிறுத்திக்கொள். நீ தேவர்களுக்கு எதிராக புரிந்த அத்தனை பிழைகளையும் இன்றோடு நிறுத்திக்கொள். செய்த பிழைகளுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொள். நீ சிறையெடுத்த தேவர்களை சிறையிலிருந்து விடுவித்து உன் பாவங்களை கழுவிக்கொள். நீ அபகரித்த தேவர்களின் அஸ்திரங்களை திருப்பி தந்து நீ உயிர் வாழ வழி செய்து கொள். இது முருகன் உனக்கு இட்ட கட்டளை. இதை நீ ஏற்றால் தேவர்கள் எந்நாளும் உன் வாழ்நாளில் குறுக்கிட மாட்டார்கள். அதேபோல் நீயும் தேவர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது. இதற்கெல்லாம் நீ சம்மதித்தால் நீ உன் சாம்ராஜ்யத்தில் எப்போதும் போல் வாழலாம். இல்லையேல் இல்லையேல் உன் தம்பி தாரகாசுரனின் கதியே உனக்கும் உன் அசுரகுலத்திற்கும் நேரும் என்பது முருகனின் வாக்கு. இதை ஏற்றால் சமாதானம், இல்லையேல் யுத்தம். யுத்தத்தின் இறுதியில் உனக்கு மரணம் சர்வ நிச்சயம். மூடனே, உனக்கு என்ன துணிச்சல்? எனது சாம்ராஜ்யத்தில் எனது அரசவையில் என் முன்னே அமர்ந்து கொண்டு அந்த முருகனிடம் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்கிறாயே, உனக்கு எத்தனை நெஞ்சுரம் இருக்க வேண்டும்? உன்னை கண்டம் துண்டமாக வெட்டி காக்கைக்கும் கழுகுக்கும் இரையாக்குகிறேன் பார். தூதுவனாக வந்தவன் நான், யுத்தம் புரிய வரவில்லை. ஆகவே நான் புறப்படுகிறேன். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. முருகா, முருகா, என்னை மன்னிக்க வேண்டும் முனிவரே. நான் தங்களின் தவத்தை கலைத்து விட்டேன். வருந்துவதற்கு ஏதுமில்லை. தாங்கள் முருகா என்று அழைத்தீர்கள். நான் முருகனையே மனதில் வைத்து தியானித்துக் கொண்டிருந்தேன். தங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி பதற்றமாக இருக்கிறீர்கள்? அசுரர்கள் முனிவர்களை கொன்று பெரும் பாவம் புரிகின்றார்கள். முனிவர்களை கொல்லும் அந்த அசுரர்களை அழிக்க வழியே இல்லையா? முருகனிடம் முறையிட்டு விட்டீர்கள் அல்லவா? அவன் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பான். நீங்கள் கவலையின்றி செல்லுங்கள். மிக்க நன்றி அகத்திய முனிவரே. நான் செல்கிறேன். அடே கோழையே, எங்கு தப்பி செல்ல எண்ணுகிறாய்? யாரடா கோழை? உன்னை கொல்லாமல் சென்று விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் நீயோ என் கையால் மரணித்தே தீருவேன் என்று அடம்பிடிக்கிறாய். நான் என்ன செய்வது? என் அருகே வா, உன் விருப்பத்தை நான் பூர்த்தி செய்கிறேன்.
யார் யார் கையால் மரணிப்பது என்பதை இப்போதே தீர்மானித்து விடுவோம். தூதுவனாக வந்தவனை தூதுவனாக மதிக்க வேண்டும். இல்லையேல் இப்படி மரணத்தை தழுவ வேண்டியதுதான். உங்கள் ஸ்டார் விஜய்.